காலமற்ற கலையா இருக்கிற செவிவழி கதைகள் வளர்ச்சி அடைஞ்சு கைப்பிரதியா உருவாச்சு. இப்ப இருக்கிற புத்தகங்கள்ல பழமையான அச்சடிக்கப்பட்ட புத்தகம் எது, அந்த புத்தகம் எந்த நாட்டை சேர்ந்தது, யாரால கண்டுபிடிக்கப்பட்டது, இப்ப எங்க இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம், இது விட்னஸ் ஹிஸ்டரி. நான் அருணா. ஹங்கேரியை சேர்ந்த மார்க் ஆரல்ஸ்டெயின் மொழி ஆய்வுக்காகவும் தொல்பொருள் ஆய்வுக்காகவும் 1884 வருடம் இங்கிலாந்து செல்றாரு. அங்க வேலை கிடைச்சு அவர் அங்கேயே தங்கிடுறாரு. அந்த சமயத்துல ஆஸ்திரேலிய நாட்டில் உள்ள வியன்னா நகரத்துல ஆய்வாளர்களுக்கான மாநாடு நடக்குது. அங்க அவரு இந்தியவியலாளரும் தத்துவவியலாளருமான ரூல்டாஃப் ஹோர்னேவை சந்திக்கிறாரு. இந்த சந்திப்புலதான் அவர் பாகிஸ்தானில் உள்ள பெசாவர் நகரத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கணித கைப்பிரதியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. இந்த கைப்பிரதிகள் மேல அவருக்கு ஆர்வம் உருவாகுது. 1887 வருடம் அவருக்கு இந்தியாவில் உள்ள பஞ்சாப் பல்கலைக்கழகத்துல பதிவாளர் வேலை கிடைக்குது. இப்ப இங்கிலாந்துல குறைஞ்ச சம்பளத்துல வேலை பார்த்தாரு. இந்தியா போனாலும் கொஞ்சம் அதிகமா பணம் கிடைக்கும். அவரு இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு இப்படிதான் வர்றாரு. ஒரு இடத்துலயேவும் அவருக்கு பதவி உயர்வு கொடுத்து லாகூரில் உள்ள ஓரியாண்டர் கல்லூரியின் முதல்வராக்கிடுறாங்க. அவர் 1888 இருந்து 89 வரைக்கும் லாகூர் கல்லூரியின் முதல்வரா பணியாற்றிருக்காரு. இந்த காலகட்டத்துலதான் ஸ்வென் ஆண்டர்ஸ் ஹெடின் அவர் ஜப்பான், இந்தியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு எல்லாம் பயணம் செஞ்சு அந்த காலத்துல புத்தகங்கள் எழுதி புகழ் பெற்றிருந்தாரு. அவரோட புத்தகங்களை படிச்சு தாக்கம் பெற்ற ஆரல்ஸ்டெயினும் அவர் போலவே தானும் மத்திய ஆசியாவுக்கு பயணம் பண்ணி புத்தகங்களை எழுதி இல்லைன்னா ஏதாவது புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு நிதியுதவி கேட்டு இங்கிலாந்து அரசுக்கு அவரு கோரிக்கை மனுவும் வைக்கிறாரு. இங்கிலாந்து அரசு நிதி உதவி அளிக்க மறுத்துறாங்க. ஆனா அவர் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி கிழக்கிந்திய கம்பெனி கிட்ட இருந்து அவரு நிதியுதவி பெறாரு. அதன் மூலம் அவரு ஒரு சிறிய குழு அமைக்கிறாரு. அந்த குழுவுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா ராய் பகதூர் லால் சிங், ஜஸ்வந்த் சிங், நாயக் ராம் சிங், இப்ராஹிம் பேக், சியாங் சியாவாங் 6 பேர் இருக்காங்க. ஸ்டெயினும் அவரோட நாயும், மொத்தம் அந்த குழுவுல 7 மனிதர்களும் ஒரு நாயும் ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டுட்டு என்ன கண்டுபிடிக்க போறோன்னே தெரியாம, ஆனா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற நம்பிக்கையோட தன்னோட முதல் பயணத்தை 1900 வருடம் தொடங்குறாரு. முக்கியமா அந்த முதல் பயணத்துல அவர் சாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தா, சீனாவின் பட்டுப்பாதை எப்படி ஆசியாவை வியாபாரம், கலாச்சாரம், பண்பாடு இப்படின்னு எல்லா வகையிலையும் இணைக்குது, மறைஞ்சு போன சில பட்டுப்பாதைகளை மீட்டுருவாக்க செய்யறாரு. முதல் பயணத்துல அவர் செஞ்சு முடிச்சது. ஆரல்ஸ்டெயினோட குழு தேர்ந்தெடுத்த பாதைகள்னு பார்த்தோமா, மலைகளும் பெரும்பாலும் பாலைவனமா இருக்கிற பாதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. பாலைவனம் பகல்ல கடுமையான வெப்பமும் இரவுல கடுமையான குளிரும் இருந்தது. இரவுல பயணம் மேற்கொண்டாங்க. அவர் ஒவ்வொரு நாள் பயண முடிவுலையும் ஆரல்ஸ்டெயின் பயண குறிப்புகளை விரிவாகவும் நுணுக்கமாகவும் பதிவு செஞ்சுக்கிட்டாரு. இரண்டாவது பயணம் 1906 லாகூர்ல இருந்து தொடங்கி ஆப்கானிஸ்தான் வழியா பர்மீஸ் வழியா சீனாவுக்கு பயணம் செய்யறாரு. பட்டுப்பாதைய பயன்படுத்தி டான் குவாங்ன்ற பாலைவன கிராமத்தை சென்றடைகிறார். இதற்கு முன்னமே அவர் ஐரோப்பால இருந்த போதே 1000 புத்த குகைகள் பத்தி அவர் கேள்விப்பட்டதுனால இங்க தங்கி இருந்து அந்த 1000 புத்த குகைகளை, அந்த சுண்ணாம்பு புத்தக குகைகளை ஆராய்ச்சி பண்ணணும்னு விரும்புறாரு. டாங்ஸ்வாங்க்கு வந்த பிறகுதான் ஆரல்ஸ்டெயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. 1000 புத்தர்களின் குகைங்கிறது புத்தர் கோயில், அது சுண்ணாம்பால கட்டப்பட்டது. பல 100 கோயில்கள் இந்த பாலைவன புயலால மண்மூடி அழிஞ்சு போயிட்டதாகவும் அதை பல பேர் தேடிக்கிட்டு இருக்கிறத அறிந்து எப்படியாவது அது மாதிரியான ஒரு புத்த கோயிலை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு அது மாதிரி எதுவுமே கிடைக்கல. உள்ளூர் வழிகாட்டி என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்கத்து கிராமத்துல ஒரு துறவி இருக்காரு, அவர் ஒரு இது மாதிரியான ஒரு 4-5 குகைகளை கண்டுபிடிச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க வேணா அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிகிட்ட இவர் கூட்டு போறாரு. ஸ்வான் சென்னுன்ற அந்த துறவி பல புத்த குகைகளை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் கடுமையான நிதி நெருக்கடியிலயும் இருந்தாரு. அந்த சமயத்துலதான் ஆரல்ஸ்டெயின் அந்த துறவியை சந்திக்கிறாரு. அந்த குகைகள் எல்லாம் பார்வையிட அவர் அனுமதி கேட்கிறாரு. ஆனா துறவி அதை பார்வையிட அனுமதி மறுத்துறாரு. அப்புறம் போராடி அவரை சம்மதிக்க வச்சு அந்த குகைகள் எல்லாம் பாக்குறதுக்கு அனுமதி வாங்குறாரு. அங்க போய் பார்த்தா அவரால் நம்பவே முடியல. அவர்கிட்ட இருந்த சில குகைகளை மட்டும்தான் அவர் பார்வையிட அனுமதி தராரு. இதுல சில குகைகள்லாம் போய் பாக்குறாரு. அங்க ஒரு 100கணக்குல அந்த குகைக்குள்ள கைப்பிரதிகள் இருக்கு, ஓவியங்கள் இதெல்லாம் இருக்கு. ஒரு குகையில 100கணக்குல இருக்கு, ஒரு குகை கோயில 1000கணக்குல இருக்கு. அவரால் நம்பவே முடியும், இத்தனை பொக்கிஷங்கள் இந்த பாலைவன குகை கோயில்ல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதை விதவிதமா போட்டோ எல்லாம் எடுக்கிறாரு, ஆவணப்படுத்துறாரு.
கண்டிப்பா இந்த பொக்கிஷத்துக்குள்ள ஒரு அரிய பொக்கிஷம் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. முடிவு பண்ணிட்டு துறவியை கூப்பிட்டு இதுல இருந்து தனக்கு சிலதை கொடுக்க முடியுமா, நீங்க விற்பனை பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அவரு அதுக்கு பார்வையிட மட்டும்தான் உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்து, இதை நான் விற்பனை செய்யற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றாரு. முதல்லயே அந்த துறவி ரொம்ப வறுமையில இருந்தாரு. அந்த பாலைவனத்துல மார்க் ஆரோல் சொன்ன பணம்ன்றது துறவிக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட், ஆனா மார்க் ஆரோலுக்கு அது ரொம்ப சின்ன அமௌண்ட். அப்ப அந்த சின்ன பணத்தை கொடுத்து பெரிய பொக்கிஷங்களை வாங்குறாரு. அவருக்கு தெரியல, அந்த துறவிக்கு தன்னோட அறியாமையினால அவர் இந்த பொக்கிஷங்களை விக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்பயும் மார்க் ஆரோல் என்ன சொல்றாரு, எனக்கு தேவைப்பட்டதை நான் படிச்சு எது தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாத கணக்குல அங்கேயே தங்கி ஒவ்வொரு குகை கோயிலா அவர் ஆராய்ச்சி பண்ணி கைப்பிரதிகள் எல்லாம் படிக்கிறாரு. எந்தெந்த இதெல்லாம் விலை மதிப்பு மிக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாரு. அந்த விலை மதிப்பு மிக்கதுன்னு இவர் நினைக்கிற எல்லா பொருள்களையும் எடுத்து வைக்கிறாரு. இவர் ஒவ்வொரு குகையிலையும் நேரம் செலவழிச்சு மதிப்பு மிக்கதை மட்டும்தான் எடுத்துட்டு போகணுன்ற முடிவு பண்ணிடுறாரு. அந்த பொருள்களை எல்லாம் இவர் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்படிதான் அவரு குகை நம்பர் 17ல இந்த அச்சடிக்கப்பட்ட டைமண்ட் சூத்ராவையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுத்ததுல ஒண்ணுதான் டைமண்ட் சூத்ராவும் இருக்கு. துறவி ஸ்வான்சாங் கிட்ட வாங்கின பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, கைப்பிரதி சுருள்கள், அச்சிடப்பட்ட கைப்பிரதிகள், ஏராளமான ஓவியங்கள், அச்சிட பயன்பட்ட கட்டைகள், ஜவுளி வியாபாரத்துக்கு தேவையான சில பழைய பொருட்கள், இதெல்லாம் அவங்க ஒரு 24 பெட்டிகள்ல போட்டு ஒட்டகத்துல ஏத்திட்டு அந்த கடுமையான பாலைவன பகுதி வழியா இந்தியாவுக்கு வந்தடைஞ்சாங்க. இந்தியாவில இருந்து அந்த பொருள்களை எல்லாம் அவங்க பிரிட்டானிய அரசுக்கு கப்பல் வழியா கொண்டு போனாங்க. ஒரு சில 100 பொருட்கள் கூட கிடையாது, சில 10 பொருட்களை மட்டும் இந்திய அருங்காட்சியகத்துல வைக்கிறதுக்கு அவங்க கொடுத்தாங்க. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு உறுதுணையா இருந்ததே இந்திய குழுக்கள் தான். இன்னைக்கும் நீங்க டெல்லி அருங்காட்சியகத்துல பார்க்கலாம். டைமண்ட் சூத்ரா இங்கிலாந்து நூலகத்துறையோட கைகளுக்கு போய் சேர்ந்தது. டைமண்ட் சூத்ராக்கும் அப்படியே பேப்பர்ல அது ஒரு கனமான மரத்தூளுக்கு, ஒரு நீளமான மரத்தூள் காகிதம் 16 அடி இருக்கும் அந்த நீளம். அததான் அவங்க சுருட்டி அந்த கயிறு போட்டு தோல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்படி அச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க முதல்ல ஜவுளித்துறையில தான் டிசைன்களை தான் அச்சிட்டு இருக்காங்க. அதுதான் வளர்ச்சி அடைஞ்சு எழுத்துக்களை அவங்க அச்சிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைமண்ட் சூத்ரா புத்தகத்துல அப்படி என்ன சாராம்சம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்திய பகுதியில கௌதம புத்தர் தன்னோட சீடர்களுக்கு போதித்த போதனைகளை தான் இருக்கு. இந்த டைமண்ட் சூத்ரா சீனாவின் சோப்படியான் மொழியில இருந்துச்சு. ஏன் அச்சடிச்சாங்க, எப்படி இந்த தேதி தான் கண்டுபிடிச்சாங்க, டைமண்ட் சூத்ராவில இந்த விவரம் எல்லாம் அச்சிடப்பட்டிருக்கு. வாங்ஜிங்கிறவரு அவரோட பெற்றோர்களின் நினைவா ஒரு இரங்கல் கூட்டத்தை ஒருங்கிணைக்கிறாரு. அந்த இரங்கல் கூட்டத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் டைமண்ட் சூத்ராவை இலவசமா கொடுக்கறாரு. அந்த டைமண்ட் சூத்ரால சீன காலண்டர் படி சியான்டாங்கின் 9வது ஆண்டு 4வது நிலவு 13வது நாள்னு போடுறாங்க. அந்த நாட்காட்டியின் அடிப்படையில மே 11 868 ஒத்து போகுது. உலகத்தின் பழமையான அச்சிடப்பட்ட புத்தகம் டைமண்ட் சூத்ரான்றதுதான் நிரூபணமாகுது. 2012வது வருடம் மறுசீரமைக்கிறதுக்காக அந்த சோப்படியான் மொழி தெரிஞ்ச சீன பேராசிரியரை வச்சு சோப்படியான் மொழியில நிபுணத்துவம் பெற்ற மொழியறிஞர்கள் 4 வருடம் கடுமையா போராடி டைமண்ட் சூத்ராவை மறுசீரமைப்பு பண்ணினாங்க. உலகின் பழமையான அச்சடிக்கப்பட்ட புத்தகத்தை இப்பவும் லண்டன் நூலகத்துறை அருங்காட்சியகத்துல பார்க்கலாம். நன்றி.